வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,523 அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு சிரமம், இந்த இடத்துல செல்லிங் வரது வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். பையிங் ஏரியானா இந்த எல்லோ ஜோன் ஒன்று, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் எல்லோலேருந்து ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனுக்கு சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் எல்லோலேருந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கொடுத்த செல்லிங் பாயிண்ட், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த இடத்த தாண்டவே இல்லை. அதுலேருந்து கண்டினியூஸ் செல்லிங் தான். அந்த ட்ரெண்ட் லைனை தொட்டானா கொஞ்சம் ஒரு மாற்றம் இருந்துச்சு மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம், அதுலேருந்து ஒரு பையிங் இருந்துச்சு, அதுக்கப்புறம் செல்லிங் தான். மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம சொல்லியிருந்தது இந்த ஒரு இடம் மட்டும் தான் பையிங் வாய்ப்பு, பாக்கி வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த இடத்துலையும் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த இடத்துல ஸ்லோவன் ஸ்டடியாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் பையாக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இறங்க தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லோவன் ஸ்டடிலாம் இல்லை, மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் பை ஆனிச்சு, அதே ஸ்டில் இறங்கிருச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டி அதான் சொல்லியிருந்தோம், நம்ம 48,305 இது இந்த இடத்துல வந்தாலும் செல்லிங் தான் வர வாய்ப்பு இருக்குது. தாண்டினா மட்டும் தான் மார்க்கெட் பையருக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம், இந்த இடத்துல பையிங் இந்த கேண்டில் இருக்குது, இந்த இடத்துல பையிங் கொடுத்தோம். இந்த இடத்துல ஸ்லோவன் ஸ்டடியாக இருந்தால் பையருக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ எல்லாம் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் அடுத்தது கண்டினியூ ஃபால். ஆனால் நம்ம பெரிய ஃபால் எதிர்பார்த்தோம், அது இன்றைக்கி நடக்கலை, நாளைக்கு நடக்க அதிக வாய்ப்பு. சரி பார்ப்போம். அது நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட் செல்லிங் சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர்னு சொன்னால், ஆனால் அது கிளியராக அது நடந்துச்சு. சரி ஓகே, நம்ம டே கேண்டில் வச்சு நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்கல் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்னா, நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் புரியும். வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லோ ஜோனை மட்டும் இடமாத்திடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ ஜோனை இந்த ரேஞ்சை விட்டு இந்த ரேஞ்சில் தான் இதுக்கான ஒரு பையிங் வாய்ப்பு. ஆனால் இந்த இடத்துல பையாரோட இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் தொட்டால் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போய்ட்டு அங்கேருந்து இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அடுத்ததுன்னு பார்த்தோம்னா அந்த 22,425ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இதை தொட்டால் மார்க்கெட் செல்லிங் வரதான் வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துங்கள்லேருந்து. அதே போல் 22,224 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,090ங்கிற இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இன்னும் கீழே கூட வரது வாய்ப்பு இருக்கும். அது என்ன லெவல்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 22,022 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட். இது மார்க்கெட் வந்து நாளைய பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து கேப் டவுன் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இறங்கும் பட்சத்தில் அடுத்தது சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,172 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22,093, அதுக்கடுத்து 22,026. ஆனால் மார்க்கெட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தான் மேலே போனால் மார்க்கெட் அடுத்தது இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். நாளைக்கெலாம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புட் ஆப்ஷன் தான் வாய்ப்பு அதிகம். இன்றைக்கே தான், நாளைக்கும் அந்தமாதிரி வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செல்லிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த இடம், இதை தொட்டாலும் செல்லிங் தான் வரும். இதுக்கு மேலே போக வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தாலும் செல்லிங் தான் வரும். இந்த இடம் தான், அதாவது 22,523 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன தான் மார்க்கெட் மேலே போனாலும் அடுத்தடுத்து கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு கீழே பெரிய செல்லிங் போட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்கிறது கொஞ்சம், இந்த இடம் வந்தால் மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இடத்த ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நிஃப்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும் வந்து என்ஹெல்ப் பண்ணி தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா கடைசி ஒரே வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது, இந்த சப்போர்ட் மட்டும்தான். இதை நான் 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டேயில் தான் வச்சுருக்கேன். இதில் ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு அப்புறம் 15 மினிட்ஸ் போகும். ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் மாற்றிக்கிறேன். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த 47,196 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அடுத்தது கீழே வரது வாய்ப்பு இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா இந்த ஒரு இடம் தான், அதாவது 47,422 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்த ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு 47,736. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். எந்த ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 47,975 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும்.
அதுக்கு இடைப்பட்ட வகையில் என்ன தான் மார்க்கெட் மேல் நோக்கி போனாலும் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 47,200 விட்டால் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 46,892ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 46,367ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக. ஏன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் டேயில் வருது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பையிங் வாய்ப்புன்னு பார்த்தா இந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல வந்தால் பையிங் வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் என்ன தான் மேல் நோக்கி போனாலும் அடுத்தடுத்து இறங்கிறது தான் வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஒரே ட்ரெண்ட் லைன் மட்டும் போட்டுறேன். இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி, அதாவது 47,735 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் மட்டும்தான், இந்த இடம் வந்தாலும் செல்லிங் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் நம்ம சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ரேஞ்சில் தான் செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாலும் 47,200 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணாலும் ஒரு பெரிய செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து செல்லிங் வாய்ப்பு தான் அதிகம். பையிங் வாய்ப்புனா இந்த ஒரு இடம் மட்டும்தான். இதுவும் அதில் கிளியராக சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஸ்லோ அண்ட் ஸ்டடி இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துலையும் பையாக வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் வச்சது இதுவும் பிரேக் பண்ணுறதோட வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுவுமே அப்சைடுங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது முன்னாடி பழைய வீடியோ சொல்லியிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வீடியோவில் சொல்லியிருப்போம், இது முடிவெடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அது ஏற்றம் இருக்க வாய்ப்பா இல்லை இறங்க வாய்ப்பாங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் நம்ம 7ஆம் தேதி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் மார்க்கெட் இருந்துச்சு. 7ஆம் தேதி மார்க்கெட்டில் 7ஆம் தேதி மார்க்கெட் இருந்துச்சு. 8ஆம் தேதி மார்க்கெட் லீவ். நம்ம 7ஆம் தேதி மார்க்கெட்லேயே நம்ம போட்டிருந்தோம். 7ஆம் தேதிக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆக்சுவலாக 7ஆம் தேதியிலேருந்து நம்ம இறங்கிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான செட்டப்பில் மாறிடுச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட இந்த நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம், இதையும் பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். அது நாளைக்கு வீடியோவில் நமக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஃபின் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபின் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லையா டேயில். ரெண்டும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20,650 இது வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இதோட இந்த இடங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் பண்ணிட்டு ஆக்சுவலாக செலக்ட் ஆகலை. 20,910ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்த மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங்கில் தான் முடிச்சிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான். 20,950 தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் தொட்டாலும் செல்லிங் தான் வர வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சிலேருந்து செல்லிங் தான் இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் இந்த லைனை தொட்டால் இறங்கத்தின் வாய்ப்பு அதிகம். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் வேணால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும் ஒழிஞ்சு, ஆனால் இந்த இடத்துல செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 21,017 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு எல்லாம் மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுவுமே ஏறத்தின வாய்ப்பு இல்லை, இறங்கத்தின வாய்ப்பு அதிகம். அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா கீழே 20,845ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு இருக்கும். அதாவது 20,579ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன தான் நாளைக்கு ஏறினாலும் மார்க்கெட் வந்து மேலே போக இறங்க தான் வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்த நிஃப்டியோட வெயிட்டேஜ் ஸ்டாக் இல்லை பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ் ஸ்டாக் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இது வந்து ஓவரால் நம்ம அந்த சார்ட்டை மட்டும் வச்சு சொல்கிறது தான். இருந்தாலும் மார்க்கெட்டை இந்த செக்டரை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இறங்கத்தின வாய்ப்பு தான் அதிகம். கேப் டவுன் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன தான் மேலே போனாலும் கேப் அப் இருந்தாலும் மார்க்கெட் திருப்பி இறங்க தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான், ஓவராலாக சொல்ல தான் வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இறங்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பாக தெரியுது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட இறங்கலாம், 20,650 வரைக்கும். நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மூணுமே இறங்குற செட்டப் தான் இருக்குது. அதனால் பெரிய ஃபால் கூட இருக்கலாம். ஒருவேளை ஃபின் நிஃப்டி செல்லர்ஸ் கண்ட்ரோலில் போயிடுச்சுன்னா மார்க்கெட் சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.